தினமும் காலையில காஃபி இல்லைன்னா டீ குடிப்போம். கொஞ்ச நேரத்துக்கு நம்ம மைண்ட் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும், நம்மளும் ரொம்ப ஆக்டிவா இருப்போம். ஆனா ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அந்த ஃப்ரெஷ்னஸ் அப்படியே குறைஞ்சிடும், நம்ம ரொம்பவே டயர்ட் ஆயிடுவோம். இதனால இன்னொரு கப் காஃபி இல்லைன்னா டீ குடிக்கலாம்னு நினைப்போம். இந்த டீ காஃபினால கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குது, ஆனா அதுல இருந்து எந்த ஒரு ஊட்டச்சத்தும் நமக்கு கிடைக்கிறது இல்ல. நம்ம உடம்புக்கு தினம் தினம் வைட்டமின்கள், மினரல்கள், ஊட்டச்சத்துக்கள் இது எல்லாமே தேவைப்படுது. இதனால 1 மணி நேரம் கழிச்சு டயர்டானா நான் காஃபி குடிக்கலாமா டீ குடிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறத விட ஒரு நாள் முழுவதுமே நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு தேவைப்படுற எந்த விஷயத்த நம்ம உடம்புக்கு கொடுக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த காணொலியில நான் 4 ஸ்பெஷலான ஜூசஸ் பத்தி தாங்க சொல்ல போறேன். இந்த ஒவ்வொரு ஜூஸ்ல இருந்தும் நமக்கு ஒவ்வொரு நன்மை கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, அந்த ஜூஸ்ல எந்தெந்த பொருட்களை நம்ம கூடுதலா சேர்க்கும் போது அது இன்னும் சத்துள்ள பானமா மாறுது அப்படிங்கறதையும் நம்ம பார்க்க போறோம். சரிங்க, ஜூஸ் எதுக்காக நான் குடிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். நம்ம உடம்புக்கு நிறைய சத்துக்களை கொடுக்கக்கூடிய காய்கறிகளையும் பழங்களையும் காலையில எந்திரிச்ச உடனேயே நம்ம எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சமயத்துல சாப்பிட முடியுமா? பல பேருக்கும் அது ரொம்பவே கடினமான ஒரு விஷயம். ஆனா அந்த சத்துள்ள காய்கறிகளையும் பழங்களையும் நம்ம ஒரு ஜூஸா மாத்தி குடிக்கும் போது அது நம்மள ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உதவி செய்யுது. அந்த 4 ஜூஸுமே இன்னும் சத்துள்ளதா மாறணும்னா அதுல நம்ம என்னென்ன பொருட்களை சேர்க்கணும், அந்த பொருட்கள்னால நம்ம உடம்புக்கு என்னென்ன பயன்கள், அதை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா எனர்ஜி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்க உடம்புக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமா இருக்கணும், ஸ்கின் நல்லா அழகா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த முதல் ஜூஸை நீங்க கண்டிப்பா குடிக்கணும். அது வேற எதுவும் இல்லைங்க, நெல்லிக்காய் ஜூஸ். நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்ம உடம்புல தினம் தினம் ஒரு டேமேஜ் நடந்துகிட்டே தான் இருக்கு. இந்த டேமேஜை குறைக்கிறதுக்கும் அதுல இருந்து நம்ம உடம்ப பாதுகாக்கிறதுக்கும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரொம்பவே உபயோகமா இருக்கு. நெல்லிக்காயில வைட்டமின் சி, கேலிக் ஆசிட், எலாஜிக் ஆசிட் இது 3மே இருக்கு. இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி கொலாஜன் ப்ரொடக்ஷனுக்கு ரொம்பவே உபயோகமா இருக்கு. சரிங்க, கொலாஜன்னா என்ன? இந்த கொலாஜன் நம்ம உடம்புல குறைய குறைய நம்ம ஸ்கின் லூஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுவே நம்ம உடம்புல கொலாஜனோட அளவு சரியா இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின் நல்லா டைட்டா இருக்கு, இதனால நம்ம பாக்குறதுக்கு நல்லா இளமையா தெரியும். இப்ப ஏற்கனவே நெல்லிக்காய் ஜூஸ் சத்துள்ளதுதான், ஆனா இந்த நெல்லிக்காய் ஜூஸை இன்னும் சத்துள்ள ஒரு பானமா மாத்தணும் அப்படின்னா அதுல 2 பொருட்களை நம்ம சேர்க்க போறோம். அதுல முதலாவதா இருக்கக்கூடியது கருவேப்பிலை. கருவேப்பிலையில இரும்பு சத்து ரொம்பவே அதிகமா இருக்குங்க. இதுல பீட்டா கேரட்டின் இருக்கிறதுனால நம்முடைய கண்கள் நல்லா ஆரோக்கியமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய ஸ்கின் நல்லா பளபளப்பா மாறுது. இதுல இருக்கக்கூடிய ஆல்கலாய்ட்ஸ் மற்றும் பாலிஃபீனால்ஸ் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்களை பாதுகாக்குது. இதுல ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த நெல்லிக்காயில இருக்கிற வைட்டமின் சி கருவேப்பிலையில இருக்கிற இரும்பு சத்தை முழுமையா நம்ம உடம்பை எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே உதவி செய்யுது. இது கூடவே நம்ம சேர்க்க போற அடுத்த பொருள் இஞ்சி. இஞ்சில ஜிஞ்சரால்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இதுல இஞ்சியை சேர்க்கறதுனால நம்ம உடம்புல செரிமான கோளாறுகள் எதுவும் ஏற்படாம இது பாக்குது. அது மட்டும் இல்லைங்க, உடம்புல எங்கேயும் வீக்கம் ஏற்படாமையும் இந்த இஞ்சி தடுக்குது. இந்த 3 பொருட்களுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொருட்கள் தான், 3மே வெவ்வேறு வேலைகளை செய்யுது. இது ஒரு சரியான காம்பினேஷனா இருக்கிறதுனால இந்த ஜூஸ் நல்லாவே வேலை செய்யுது. 2 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, ஒரு 8ல இருந்து 10 கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கோங்க, ஒரு அரை இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. இது 3யுமே நல்லா சுத்தமா கழுவிடுங்க. நெல்லிக்காயில இருந்து விதைகள் எல்லாம் நீக்கிடுங்க. இஞ்சில இருந்து தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. சிறிதளவு மட்டும் தண்ணீர் சேர்த்து நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு பின்னாடி வடிகட்டி வச்சு இந்த ஜூஸை தனியா வடிகட்டி நீங்க குடிக்கலாம். இல்லனா நீங்க மோர் சேர்த்து கூட இதை அரைச்சு குடிக்கலாம். அப்படி நீங்க குடிக்கும் போது உங்க உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள், டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே இது வெளியேற்றுது. அடுத்த ஜூஸ் நம்ம எதை வச்சு தயாரிக்க போறோம்னு பாத்தீங்கன்னா இளநீர். இளநீரை ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. முன் காலங்கள்ல போர் நடக்கும் போது எமர்ஜென்சி நேரங்கள்ல சலைனுக்கு பதிலா இந்த இளநீரை பயன்படுத்தி இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அப்ப எவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த இளநீர். இளநீர்ல பொட்டாசியம், மெக்னீசியம், சோடியம் இது 3மே இருக்குங்க. இந்த 3மே நம்ம தசைகள் நல்லா சுருங்கி விரியறதுக்கு தேவையான அந்த சக்தியை கொடுக்குது. சரிங்க, இந்த இளநீர் கூட எந்த ஒரு பொருளை சேர்க்கும் போது அது இன்னும் பயனுள்ள ஒரு பானமா மாறுது அப்படிங்கறத பார்க்கலாம். இளநீர் கூட நம்ம சேர்க்க போற அந்த பொருள் சப்ஜா விதைகள். இந்த சப்ஜா விதைகள்ல கரையக்கூடிய நார் சத்து இருக்குங்க. சப்ஜா விதைகளை இளநீரோட நம்ம சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப நேரத்துக்கு நம்ம வயிறு நல்லா ஃபில்லான ஒரு உணர்வே இருக்கு. இதனால நமக்கு சீக்கிரமாவே பசி ஏற்படும். அது மட்டும் இல்லைங்க, இந்த சப்ஜா விதைகளை இளநீரோட நம்ம சேர்த்து பயன்படுத்தும் போது ரத்தத்துல இருக்கிற சர்க்கரையோட அளவு இது குறைக்குது. உடம்புல கொழுப்பு சேராமையும் இது பாதுகாக்குது. இளநீர் கூட 1 டீஸ்பூன் அளவு சப்ஜா விதைகளை சேர்த்துடுங்க. ஒரு 15 நிமிடங்கள் வரைக்கும் அது நல்லா ஊறணும். 15 நிமிஷம் கழிச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க அப்படியே குடிச்சிடுங்க. நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் காய்கறிகள் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. ஆனா அவ்வளவு காய்கறிகளை நம்ம தினமும் சேர்த்து சாப்பிடுறது இல்ல. அதனால அடுத்ததான் நான் சொல்ல போற இந்த ஜூஸ் கிரீன் ஜூஸ். இது காய்கறிகளை சேர்த்து நம்ம செய்ய போற ஒரு ஜூஸ்.
இந்த கிரீன் ஜூஸ்க்கு நம்ம முதலாவதா பயன்படுத்த போறது வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காயில நீர் சத்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இதுல பொட்டாசியம் மற்றும் வைட்டமின் கே இருக்கு. இது ரெண்டும் சேர்த்து நம்முடைய எலும்புகள், நரம்புகள், தசைகள் இது எல்லாத்தையும் உறுதியாக்குது. அடுத்ததா நம்ம பயன்படுத்த போறது பாலக்கீரை. இந்த பாலக்கீரையில இரும்பு சத்து, ஃபோலேட், விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் கே இருக்கு. அடுத்ததா நம்ம சேர்க்க போறது புதினா. இந்த புதினால மென்தால் அப்படிங்கிறது இருக்குங்க. இந்த மென்தால் இருக்கிறதுனால நம்முடைய உடலை அது குளிர்ச்சி தன்மையோட பாதுகாக்குது. இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் ஏ நம்முடைய ஸ்கின்னை நல்லா பளபளப்பா ஆக்குது. அது மட்டும் இல்லைங்க, இதுல இருக்கக்கூடிய வைட்டமின் சி நம்முடைய எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது. அடுத்ததா நம்ம இதுல சேர்க்க போறது ஒரு ஆப்பிள். ஆப்பிள நம்ம இதுல பயன்படுத்துறதுனால இயற்கையான ஒரு இனிப்பு இந்த ஜூஸ்க்கு கிடைக்குது. இந்த ஆப்பிள் கெட்ட கொலஸ்ட்ராலான எல்டிஎல் நம்ம உடம்புல அதிகமா சேராம பாதுகாக்குது. அது மட்டும் இல்லைங்க, நம்முடைய குடல்ல நல்ல பாக்டீரியாக்கள் அதிகமா உருவாகிறதுக்கும் இது பயன்படுது. கடைசியா நம்ம சேர்க்க போறது இஞ்சி. நம்ம உடம்புல வீக்கம் எதுவும் ஏற்படாமையும் இந்த இஞ்சி நமக்கு பாதுகாப்பா இருக்கு. சரிங்க, இந்த கிரீன் ஜூஸை இன்னும் கொஞ்சம் சத்துள்ளதா மாத்தணும் அப்படின்னா நம்ம இதுல எலுமிச்சை சாறு சேர்க்க போறோம். இந்த ஜூஸ்ல நம்ம பயன்படுத்தி இருக்கிற காய்கறிகள்ல இருந்து இரும்பு சத்து நமக்கு முழுமையா கிடைக்கணும்னா இந்த எலுமிச்சை சாறுல இருக்கிற வைட்டமின் சி அதுக்கு பயன்படுது. ஒரு வெள்ளரி எடுத்துக்கோங்க, ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரை எடுத்துக்கோங்க, ஒரு சிறிய கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க, பாதி ஆப்பிள், அரை இன்ச் அளவு இஞ்சி, ஒரு பாதி லெமன் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா காய்கறியும் பழங்களையும் நல்லா சுத்தமா கழுவிடுங்க. அதன் பிறகு ஒரு மிக்ஸி ஜார்ல போடுங்க. எலுமிச்சை பழத்தை மட்டும் அதுல சேர்க்காதீங்க. மற்றதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுல இருக்கக்கூடிய ஜூஸை மட்டும் தனியா எடுத்துட்டு அதுல இந்த எலுமிச்சை சாறை புழிஞ்சிட்டு நீங்க குடிங்க. கடைசியா இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் ஜூஸ் வெண் பூசணி சாறு. இந்த வெள்ளை பூசணிக்கால கேலோரிஸ் ரொம்பவே குறைவுங்க. உங்க உடம்புல நல்லா வெயிட் குறைக்கணும் அப்படின்னா நீங்க இந்த வெண் பூசணி ஜூஸை தினமும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே உடம்புல இருக்கிற கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி உங்க உடம்பு நல்லா ஸ்லிம்மா மாறிடும். இந்த வெண் பூசணி கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுறதுனால நம்முடைய ஸ்கின் நல்லா பளபளப்பா மாறுது. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதம். சரிங்க, இந்த வெண் பூசணி ஜூஸை இன்னும் சத்துள்ள ஒரு பானமா மாத்தணும்னா அதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்க போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். முதலாவதா புதினா சேர்க்க போறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் புதினால மென்தால் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அடுத்ததா நம்ம இஞ்சி சேர்க்க போறோம். உடம்புல நீர் எதுவுமே சேராம அதை வெளியேற்றுறதுக்கும் இஞ்சி பயனுள்ளதா இருக்கு. இது கூடவே நம்ம சிறிதளவு பூசணி விதைகளும் சேர்க்க போறோம். இதனால உங்களுடைய தசைகள் நல்லா ஆரோக்கியமாகுது, எதிர்ப்பு சக்தியை இது அதிகரிக்குது. ஒரு கப் அளவு பூசணிக்காய் எடுத்துக்கோங்க, 5 to 6 புதினா இலைகளை எடுத்துக்கோங்க, ஒரு அரை இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க, 1 டீஸ்பூன் அளவு பூசணி விதைகளை ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே தேவையான அளவு தண்ணி ஊத்தி நல்லா அரைச்சிட்டு வடிகட்டி குடிச்சிடுங்க. உங்களுக்கு ஏற்கனவே சளி, சைனஸ், இருமல் இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குன்னா நீங்க இந்த ஜூஸை குடிக்காதீங்க. அதுக்கு பதிலா வேற ஜூஸ்களை நீங்க குடிக்கலாம். உங்களுக்கு தினமும் டீ காஃபி குடிக்காம இருக்கவே முடியாது அப்படின்னா வாரத்துல ஒரு 3 நாட்களாவது நீங்க இந்த மாதிரி குடிக்கலாம். மற்ற நாட்கள்ல நீங்க காலையில எப்பவும் வழக்கம் போல குடிக்கிற மாதிரி டீ காஃபி குடிக்கலாம். அப்படி இல்ல எனக்கு காலையில டீ காஃபி குடிச்சேதான் ஆகணும் அப்படின்னு உங்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு 11 மணி டைம்ல நீங்க இதை குடிங்க. இந்த 4 ஜூஸையுமே நீங்க தினமும் குடிக்கணும் அப்படின்னு எந்த அவசியமே கிடையாதுங்க. இந்த 4 ஜூஸ்ல எந்த ஜூஸ் உங்க உடம்புக்கு நல்லா சூட் ஆகுதோ அந்த ஜூஸை மட்டும் நீங்க பயன்படுத்தினா போதும். நீங்க இதுல எந்த ஜூஸை முதல்ல பயன்படுத்த போறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.